ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுப்ரா கிரியேஷன் சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து கீச்செயின் வந்து ஃபோட்டோ கீச்செயின் எப்படி மேக் பண்ணுறது, எடிட் பண்ணுறது. ஸோ எந்த ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் நண்பர்களே, பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கேன்வா வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். கேன்வா கிளிக் பண்ணிட்டீங்களா, அடுத்து வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானில் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் சைஸ்ன்னு இருக்கும். எந்த சைஸ் கஸ்டமர் சைஸ்ன்னு நம்ம வருஷத்துக்கு இருக்க மாடல் வந்து 3.5. சரிங்களா? ஸோ 3.5 கொடுத்துடணும். ஹைட்டு வித்து கொடுத்துருங்க, மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சென்டிமீட்டரில் கொடுத்துக்கோங்க. சென்டிமீட்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ சென்டிமீட்டரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கிரியேட் ஏ நியூ சைன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பேஜ் வந்துடும். நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, வெயிட் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எலமெண்ட்டு, டெக்ஸ்ட்டு அதெல்லாம் கீழே இருக்கும் பாருங்கள், கேலரி அந்த மாதிரி இருக்குமா, நம்ம எலமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு தேவையான எலமெண்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும். நம்ம வந்து ஹார்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, ரெக்டாங்குலர் ஷேப்பு, ஸோ நிறையா டைப் இருக்குது. நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பு நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஆடியில் வந்து ரவுண்ட் ஷேப் தான் வச்சுருக்கோம். ஸோ ரவுண்ட் ஷேப் வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து பொசிஷன் இருக்கு பாருங்கள், பொசிஷனை கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் அட்வான்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம 3.5 சென்டிமீட்டர் வந்து மோடியில் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட 1 கம்மியாக நம்ம வந்து 0.5 கம்மியாக 3 சென்டிமீட்டர் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கொஞ்சம் உங்களுக்கு கட் பண்ண கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த மோடிலோட கொஞ்சம் உள்ளே வர கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3.5 3ன்னு கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நான் அந்த கொடுக்குறேன் பாருங்கள், 3ன்னு கொடுக்குறேன்னா 3ன்னு கொடுத்தா உங்களுக்கு அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம அலைன்மெண்ட் வந்து சரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணால் 1க்கு 2 பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நம்ம கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டுங்க. 4 கிளாஸாக போட்டிருக்கேன், அதை வாட்ச் பண்ணிவிட்டு இதை வந்து அடுத்தது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவை வந்து இன்சைட் பண்ணுறோம். ஸோ ஃபோட்டோ இன்சைட் வந்து பார்த்துக்கோங்க. தேவையான ஃபோட்டோவை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ எடுத்து அதை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் பாருங்கள். எடுத்துட்டேன்னா ஸோ வந்து இப்போ இன்சர்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். மேலேருந்து கீழே இழுத்து விடுங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? ஸோ நமக்கு தேவையான எடிட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்மள்கிட்ட இல்லாட்டினா நம்ம போய் ப்ரௌசிங் சென்டரில் போய் நம்ம போய் பிரிண்ட் எடுத்துக்கணும். நம்ம ஸ்டிக்கராக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அதில் ஒட்ட நம்ம கரெக்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோ வந்து நான் இப்படி எடிட் பண்ணேன்ல, ஸ்டிக்கராக வச்சு அடுத்து ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு வீடியோ கூட விடாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிசைன் வந்து அடுத்து ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. டிசைன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் எடிட் பண்ண சிம்பிள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.